Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எல்லாரும் வந்து என்னோட நோட்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட நோட்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ என்னால எல்லாத்தையுமே வந்து போட்டோவா எடுத்து காமிக்க முடியல. एक्चुअली நான் வந்து போட்டோவா எடுத்து காமிக்கலாம்னு நினைச்சேன். பட் இவ்ளோ நோட்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கே தெரியும் இது எல்லாத்தையும் வந்து போட்டோவா எடுத்து காமிக்க முடியாது. ஒரு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே லைன் டாபிக் வைஸ் எழுதியிருக்கேன். ஒரு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைஸாக தான் எழுதியிருக்கேன். போயம் வைஸ் ஒரு ஆர்டராலாம் எழுதலை ஒரு சிலதில். ஸோ எந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்லாம் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரியே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சருக்கு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அண்ட் ஷேக்ஸ்பியர்து. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ராமாஸ் அண்ட் ஃபிக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் லாங்குவேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா போம்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் 5 நோட்டு போட்டு தான் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன். இப்போயும் நெட் எக்ஸாம் அண்ட் செட் எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நானுமே உங்களை மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் இருக்கேன் இன்னுமே. ஸோ இன்னைக்கு நான் என்னோட வீடியோஸ் வந்து என்னோட புக்ஸ்லாம் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி ஹட்சன் புக்ஸ் வச்சு தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஒரு சிலதில் ராமச்சந்திர நாயரும் எழுதியிருக்கேன் அண்ட் எட்வர்ட் ஆல்பர்ட் புக் இதெல்லாமும் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏஜ் வைஸாக தான் எழுதியிருக்கேன். எல்லா ஏஜுமே வந்து இங்கே கவர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜோட ஆத்தர்ஸு அவங்களோட இயர்ஸ் மட்டும் நான் வந்து கொஞ்சம் கலர் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் இங்கே டேஷ் போட்டிருந்தேன்னா அது வந்து பொயட்ரி, ப்ரோஸ் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வந்து டேஷ் பண்ணியிருப்பேன். இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன் மேஜரான ஒர்க்ஸு. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெட் கலரில் நான் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து அவங்கள பற்றி இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றது வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹட்சன் புக் அண்ட் ராமச்சந்திரன் நாயர் புக்கில் தான். ஸோ பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரௌனிங் அவங்களோட ஒய்ஃப் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் இந்த மாதிரி நான் வந்து 2 பேர் ரிலேட்டடாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நான் எழுதிட்டு இது பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டான்டி ராசட்டி கேப்ரியல், கிறிஸ்டினா ஜார்ஜினா ராசட்டி இந்த மாதிரி ரிலேட்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்தில் எழுதிட்டேன். ஒரு சிலதில் வந்து நிறைய இருக்காது, ஒரு சிலருக்கு வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாமஸ் கார்லிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஹிஸ்ட்ரி ஃபார் ஹிம் வாஸ் த லார்ஜர் பைபிள் அப்படின்ற மாதிரி தாமஸ் கார்லியை பற்றி சொல்லியிருக்காங்க. கார்லி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹீரோ ஆஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அந்த ஒரு ஒர்க் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே வந்து அந்த இதை பற்றி ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எழுதினது தான். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜான் கீட்ஸ், ரொமான்டிக் பீரியட், வேர்ட்ஸ்வொர்த் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் வைஸ் தான் வந்து நான் ஆல்டஸ் ஹக்ஸ்லி இது இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எழுதியிருக்கிறது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் வேர்ட்ஸ்வொர்த் பீரியட்ல வந்து ரொம்ப கம்மியான ரைட்டர்ஸ் தான். ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ கீட்ஸ், எட்மண்ட் பர்க், எட்வர்ட் ஜிபான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனோட பீரியட்ல வரும். ஸோ ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா நான் எழுத இடம் இருக்காது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவேன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஒரு சிலதில் அந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபி ஷா நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அப்பப்பத்திக்கு எழுதலை. ஸோ இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு ரைட்டரை போட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு பேஜ் கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் இந்த ரைட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பேஜ் கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ ஆஸ்கர் வைல்டு, ஜிபி ஷா, ஆஸ்கர் வைல்டுக்கு இந்த பேஜே பத்துச்சு, பட் ஜிபி ஷாக்கு பத்தலை அப்படின்ற போது என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து அதில் வந்து என்னென்ன எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எழுதிக்குவேன். ஸோ இந்த மாதிரிலாம் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஜிஎம் ஹாப்கின்ஸ், ஏன்னா அவர் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர், அவருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி எழுதிக்குவேன். ஸோ ஒரு சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் வேற ஒரு சில மாதிரி இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியன்ஸ் பிளாக் கலரில் இருக்கிற பென் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வேற ஒரு சில புக்லேருந்து எடுத்தது அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா பீரியடுமே வந்து பீரியட் வைஸ் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எழுதலை. இப்போ ராபர்ட் சதேவை பற்றி நான் எதுவும் எழுதலை. பட் இருந்தாலும் அந்த பேஜ் விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நான் அதை போடும்போதே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் விட்டுட்டு தான் நான் வந்து எழுதுவேனே. ஸோ இதெல்லாம் தான் என்னோட நோட்ஸு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேஜஸ்க்கு வந்து நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரே வந்து எழுதியிருக்கேன். இன்னுமே இருக்கு. ஸோ அந்த ஹட்சன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
பேக் சைடில் வந்து கொஞ்சம் மைனர் ரைட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மைனர் ரைட்டர்ஸ்லாம் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா இந்த மாதிரி மைனர் ரைட்டர்ஸ்லாம் ஆத்தர் அவங்களோட ஒர்க்ஸ் இந்த மாதிரி எழுதிக்குவேன். அவங்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நோட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே எழுதியிருக்கேன். ஷேக்ஸ்பியரோட அவரை பற்றின இது எல்லாமே 36 plays இந்த மாதிரி இதெல்லாம் எழுதியிருக்கேன். அவரோட காமெடிஸ், ட்ராஜடிஸ், ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ் இந்த மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சானட்ஸு அவரோட போயம்ஸ் இதை பற்றிலாம் எழுதியிருக்கேன். ஸோ அண்ட் பிளேவை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேவாக எடுத்துக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்பத் பற்றி எழுதியிருப்பேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேக்பத் பற்றி எழுதியிருக்கிறது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் ஒரு சீனை அது எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அங்கே இருக்க இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஈவன் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் உங்களுக்கு சொல்லும்போது இந்த கேட்டு டாட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து சீன் வைஸாக இடம் விட்டு வச்சிருவேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி இடம் விட்டு வச்சிருவேன். அதுக்கப்புறமா தான் அந்த இதில் எழுதுவேன். ஏன்னா சப்போஸ் நமக்கு வந்து ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக் பென்ல எழுதியிருப்பேன், அப்புறம் ப்ளூ பென்ல ஃபர்ஸ்ட் ப்ளூ பென்ல அப்புறம் பிளாக் பென்ல எழுதியிருப்பேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வேற எதுலயாவது படிக்கும்போது எடுத்ததுலாம் தான் வந்து பிளாக் பென்ல எழுதியிருப்பேன். அந்த மாதிரிலாம் இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் இல்லை, நான் ஒரு சிலதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் வந்து எவ்ரி இயர் வந்து June 23 or 24 வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணும்போது நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஷேக்ஸ்பியரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. இந்த மாதிரி தான் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் ஒரு பிளேக்கு இல்லை ஒரு மொத்தமாக அந்த மாதிரி எல்லாத்தையுமே எழுதுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தியரியில் வந்து எல்லா கிரிட்டிசிசம் பார்ட்டில் வந்து எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக எழுதியிருப்பேன். நிறைய இதுலேருந்து கேதர் பண்ணி எழுதுறது அங்கங்கே வந்து இது பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசமில் வந்து டோட்டலாக வந்து என்னென்ன தியரிஸ்லாம் இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து எழுதினது தான். நெட்டில் வந்து நான் தேடும்போது இருந்தது, அதை பார்த்து எழுதினது தான். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நெட்டில் பார்த்து ஒரு டாப்பிக்குக்கும் இடம் விட்டு எழுதுறது. ஒரு சிலதெல்லாம் வந்து யூடியூப் லிங்க்லேருந்து கேட்டும் எழுதுனது. நிறைய வந்து யூடியூப்லேருந்து கேட்டு தான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் நெட்லேயும் வந்து பார்த்து சர்ச் பண்ணி எழுதுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. மெயினா வந்து அந்த தியரி என்ன, அதுல வந்து எந்த ஆத்தர் இருக்காங்க, அவங்களோட ஒர்க்கு, அந்த இயர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க காயின் பண்ண வேர்ட்ஸ். இந்த மாதிரி வெர்ஜினியா வுல்ஃப் வந்து ஆண்ட்ரோஜினி அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை வந்து காயின் பண்ணாங்க. அப்புறம் அவங்க வந்து ஷேக்ஸ்பியரோக்கு சிஸ்டர் இருந்தா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஜூடித் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆத்தருமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா கிரிட்டிசிசம்க்கும் வந்து இதே மாதிரி தான் வந்து நான் இது பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி மாடலில் தான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரே டைமில் வந்து கற்றுக்கிட்டு இது பண்ணதில்லை. இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் கற்றுக்கிட்டது கிடையாது, கண்டிப்பாக அடுத்தடுத்து கற்றுக்கிட்டது தான், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டது தான். ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்குவிஸ்டிக்ஸ் அதே நோட்டு தான், இந்த சைட்லேருந்து நான் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸில் என்னென்ன டாபிக் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து நான் கொடுத்துருந்துருப்பேன். எல்லாமே நான் டிஃப்ரெண்ட் பென் வச்சுக்குவேன், 3 பென் வச்சுக்குவேன். அதுக்கும் வந்து ஒரு இது மாதிரி எடுத்து போட்டுக்குவேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசமோட நோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறப்ப எடுத்தது தான் ஃபிக்ஷன். இதில் மெயினாக எல்லா டாப்பிக்குமே நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்குமே இந்த மாதிரி கோர்ஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கெல்லாம் எடுத்து அதில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கோர்ஸ் நான் படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஹீரோ, ஸ்பார்க் நோட்ஸ், லிட் சார்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் மேஜராக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் நோட்ஸில் வந்து
உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எழுதலை, அதெல்லாம் திங்ஸ் ஃபால் அப்பார்ட் இந்த மாதிரிலாம். ஸ்பார்க் நோட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக்ஸ்பியரோட ப்ளே எல்லாமே வந்து கொடுத்துருந்துருப்பாங்க, ஒரிஜினல் ஸ்கிரிப்டே கொடுத்துருந்துருப்பாங்க, அதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் ஒரு வேர்டில் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் இது பண்ணி எழுதினது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே வந்து நான் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இது வந்து டீட்டெயில்டு பொயட்ரி, நான் டீட்டெயில்டு பொயட்ரி அப்படின்ற மாதிரி நிறைய டைம் எழுதிட்டே இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து மூமெண்ட்ஸு, என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து திருப்பி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து திருப்பி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டையிங் ஈகிள், ஒரு சிலதெல்லாம் புரியும், இந்த வேஸ்ட் லேண்டுக்கு நான் எடுத்தது. ஒரு சிலதெல்லாம் வந்து நான் திருப்பி ரிவிஷன் இந்த மாதிரி எடுக்கும்போது ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு திருப்பி வந்து என்னால் படிக்க முடியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுக்கும்போது என்னால் திருப்பி படிக்க முடிஞ்சது, படிக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட நோட்ஸ் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து எப்பயுமே நான் வந்து எக்ஸாம்க்கு வந்து எழுதுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் வந்து லிங்க் பிக்சர் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இது வேணும்னா நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவும் சென்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நான் ஒட்டிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஜ் தான் இது. ஃபஸ்ட்டு ஒரு பேஜ், இது செகண்ட் ஒரு பேஜ். இந்த மாதிரி பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிக்கும் போது சிலபஸ் வந்து நிறைய நீங்கள் திருப்பி இது பண்ண வேண்டிய தேவை இருக்காது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சிலபஸ் மொத்தமாகவுமே வந்து இந்த சைடு ஒரு 3 யூனிட்ஸ், இந்த சைடு ஒரு 2 யூனிட்ஸ், அந்த மாதிரி நீங்கள் வந்து மொத்தமாகவே இதில் பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே எல்லா இதுவுமே எடுத்து வச்சிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி குவீன் எடுத்து வச்சிருப்பேன். அண்ட் நீங்கள் மெயினாக நான் இது பண்ணது, நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து லேர்னிங் லிட்ரேச்சர் வித் பூர்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சைட் நல்லாயிருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கல்யாணி வல்லத், இந்த 2 சைட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கல்யாணி வல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும், ட்ராமாஸ் அண்ட் நாவல்ஸ்ல வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு குவிக்கான ஒரு இதாகவும் இருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இதுலேருந்து சோர்சஸ்லேருந்து எடுத்து படிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சோர்சஸ்லேருந்து மட்டும் எடுத்து படித்தா நமக்கு கண்டிப்பாக பத்தாது. எப்போ வந்து நீங்கள் ஒரு இதை மட்டுமே நம்பி படிக்கிறீங்களோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு போம்னா அதுக்கு பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஸோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா நான் ஏன் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, பிடிஎஃபாக சென்ட் பண்ணால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதோட ஏன்னா நானும் அந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். ஸோ பட் ஃபோட்டோவாக அனுப்புகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரிட்டன் காப்பியாக வந்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் த கிரெடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இங்கே வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் பேர் என்ன கொடுத்தாங்க, அடுத்து எப்படி இருந்தது, அப்புறம் அந்த சீ ஷோரோட பேர் என்ன, ஸோ டோட்டலாக 1 மார்க்காக எந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்றத வந்து நான் இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்குவேன். பொயட்டிக் டிவைசஸ்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து இந்த ஒரு 2-3 பேஜஸ்லேயே வந்து வர மாதிரி வந்துடும். அந்த மாதிரி தான் நிறைய இதில் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விதரிங் ஹைட்ஸ்க்கு வந்து இருக்க கேரக்டர் ஸ்கெச்சஸ் நானே போட்டிருக்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து டாபிக் வைஸ் ஹென்ரி ஃபோரோடது. ஸோ ஹென்ரி ஃபோரோடது கேட்டிருந்தீங்க, அதுவே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், போட்டுருவேன். கண்டிப்பாக கூடிய கேட்குறோம். ஏன்னா நான் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது வேற, பட் உங்களுக்காக போடணும், நிறைய பேர் இதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டியாக எந்த மிஸ்டேக்கும் வராமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் ஒன்றுத்தையுமே நிறைய டைம் ரெஃபர் பண்ணி போடுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து எந்த தப்பும் இல்லாமல் தான் போடுவேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் வந்து மற்ற சோர்ஸஸையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை மட்டுமே இது பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜிக்காக தான் போட்டது. ஸோ திஸ் இஸ் மை நோட்ஸ். இந்த நோட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு மெத்தடை தான். இதை வச்சுட்டு இந்த மாதிரியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக 2 நோட் காமிச்சதுல வந்து என்னால் ரிவிஷன் பண்ண முடியல. பட் ஃபஸ்ட்டு 3 நோட்டில் வந்து என்னால் நல்லா ரிவைஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.